விஜய் எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. அப்படியே கோயில்ல போய் தேடுறாரு. கோயில்ல கூட இல்லவே இல்ல. "என்ன எங்க போன காவேரி? நீ ஏன் காவேரி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? நான் ஏதோ கோவத்துல உன்ன அப்படி பேசிட்டேன். அதுக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு இப்படி தான் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கோயில்லயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே எழுந்து வராரு. எல்லா இடத்துலயும் தேடுறாரு. எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறாரு. "இங்க பாருங்க, இங்க காவேரி வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "காவேரி இங்கலாம் வரமாட்டாளே! காவேரிக்கு இங்க யாருமே ஃப்ரெண்டு கிடையாது. ஆனா கொடைக்கானல்ல தான் நெறைய ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா காவேரிய கொடைக்கானல்ல கண்டுபிடிக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு விஜய். வரும்போது அப்படியே நிவினுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. "இங்க நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசுறாரு. "காவேரி இந்த மாரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. எங்க போனான்னே தெரியல. நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கல. எல்லாரும் அங்க சொல்றாங்க கொடைக்கானல் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. நான் கொடைக்கானல் போறேன். நீயும் வரியா? கண்டிப்பா காவேரிய போய் தேடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "என்ன நடந்தது? எதுக்காக நீங்க காவேரிய திட்டுனீங்க? காவேரி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் மனசு கஷ்டப்படுற மாரி நடந்துக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமா கோவப்படுறாரு. "என்னோட காவேரி மட்டும் கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "இங்க பாரு நிவின், நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் நீ என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத சரியா? நான் வந்து கொடைக்கானல் போறேன். நீயும் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "சரி நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் போறாரு. அதே மாதிரி விஜயும் அங்கேருந்து போறாரு. தாத்தா கிட்ட சொல்லிட்டு போறாரு. "நான் போயிட்டு கொடைக்கானல்ல போய் தேடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "சரி பார்த்து போயிட்டு வா. நல்லபடியா காவேரியோட தான் நீ திரும்பி வரணும். காவேரி எங்கேயும் போமாட்டா. கண்டிப்பா கிடைச்சிருவா." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாரு. காவேரி பேசுனது, காவேரி கிட்ட இவர் திட்டினது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு வண்டி ஓட்டிட்டே போறாரு கொடைக்கானலுக்கு. அனிவினும் பயங்கர டென்ஷனா வராரு. "காவேரி எங்க காவேரி போன நீ? ஏன் காவேரி நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ என்னைக்குமே எனக்கு தான்." அப்படின்னு சொல்றாரு. "இன்னும் ஒரு 8 மாசம் தானே. நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காக நீ இப்படி போன? ஏன் உன்னால இந்த கஷ்டத்த தாங்க முடியலையா? அந்த அளவுக்கு உன்ன திட்டிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுட்டே போறாரு. காவேரி சீக்கிரமா நீ கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின், விஜய் 2 பேருமே தேடிட்டு போறாங்க.